இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் பல நாளைக்கு முன்னாடி என்னைக்கோ எடுத்திருந்த விளாக் தான். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு இதை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா போடவே முடியல. அப்படி என்ன நான் இந்த வீடியோல செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாமா? மட்டன் பிரியாணி தான். எப்பயும் போல இல்லாம கொஞ்சம் புதுவிதமா செய்வோமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டனை வந்து இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூளோட வந்து ஒரு 9 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அதையும் விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து வறுக்காம அப்படியே அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருந்த விழுது, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அந்த நம்மளோட மசாலா ஸ்பைசஸ் அரைச்சு வச்சிருந்தாலே அது, அப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள், அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் போல தயிர், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. வேக வச்சிருந்த மட்டன் தண்ணியே வந்து எனக்கு போதுமானதா இருந்துச்சு. உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விசில் போட்டு எடுத்தா கம கமனு மட்டன் பிரியாணி ரெடி. ஆனா நமக்கு குஸ்கா தான் லாக்கி. இன்னைக்கும் ஒரு நாள் சண்டே இப்படிதான் போச்சு.